வேர்க்கடலை, அப்புறம் வந்து காஞ்ச மிளகா. ஃபஸ்ட்டு அப்படியே வறுத்துக்கலாம். ரெண்டு அப்பளம். ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றி அது கூட கொஞ்சம் கடுகு போடணும். கடுகு போட்டதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் உளுத்தம் பருப்பு கொஞ்சம் போடணும். கடலை பருப்பு வேணாலும் போட்டுக்கலாம், ஆனால் வந்து நான் உளுத்தம் பருப்பு தான் போடுவேன். பூண்டு தட்டி அதை வந்து கொஞ்சம் இது வந்து நம்ம கொத்தவரங்காய் பொரியல் செய்ய போகிறோம். அது வந்து சீனி அவரைக்கான்னு கூட சொல்லுவாங்க. வதங்கணும், வதக்கிட்டே இருக்கணும் வெங்காயத்தை. வெங்காயம் நல்லா வதங்கணுமா? ஆமாம். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை போடணும். இது நல்லா வதங்கணும். அவ்வளோதான், வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. கொத்தவரங்காய் நல்லா பொடியாக கட் பண்ணி கொத்தவரங்காய் போடணும். இப்போ வந்து கொஞ்சம் உப்பு அது கூட வச்சுக்கணும். இல்லை பொரியல், கொத்தவரங்காய் பொரியல். இதில் வந்து கொஞ்சம் தண்ணி கொஞ்சமாக ஊற்றணும், ரொம்ப ஊற்றக்கூடாது. இல்லை, கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும், வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். இதை வந்து ஒரு மூடி போட்டு வேக வச்சிடணும். அப்படியே ஓகே. என்னென்ன சத்து இருக்குன்னு தெரியுமாம்மா இதில்? இப்போ இந்த வெஜிடபிள், இந்த கொத்தவரங்காய் செய்கிறோம்ல, அந்த கொத்தவரங்காயில் என்னெல்லாம் பெனிஃபிட் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? தெரியுமே. இதில் வந்து இது டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும், ஹார்ட் ஹெல்த்துக்கு சப்போர்ட் பண்ணும், பிளட் சுகர் லெவல்ஸ்க்கு ரொம்ப நல்லது, போன் ஹெல்த்துக்கு நல்லது, இம்யூன் ஃபங்க்ஷனை ப்ராப்பராக வேலை செய்யும். கரெக்டாமா? அப்படியே அவ்வளோ இருக்கா? ஆமாம், டயபெட்டிஸ்க்கு மட்டும் தான் நல்லதுன்னு நினச்சிட்டு இவ்வளோ நாளா? இல்லை, இது நிறைய விஷயத்துக்கு நல்லது. வெரி குட், வெரி குட். தேங்க்யூ. அடிக்கடி நம்ம இதை செய்வோமே. சரி. இப்போ என்ன பண்ணுறோம்? இப்போ வந்து ஃபஸ்ட்டு குக்கரில் கொஞ்சம் நெய் ஊற்றணும், ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றணும். அதுக்கப்புறம் கடுகு போடணும். இது வந்து இந்த சாதத்துக்கு பேர் வந்து அரிசி பருப்பு சாதம்னு சொல்லலாம், இல்லைனா சாம்பார் சாதம்னு சொல்லலாம். நான் இந்த சாம்பார் சாதத்தில் சில பேர் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு செய்வாங்க. நம்ம ரொம்ப ஈஸியாக வெறும் அரிசி பருப்பு 2 மட்டும்தான் போடுறோம். ரொம்ப ஈஸியாக காலையில் ஆஃபீஸ் போகிறவங்க, ஸ்கூல் காலேஜுக்கெலாம் சாப்பாடு ஏதாவது கட்டணும்னா ரொம்ப ஈஸியான மெத்தடில் இது வந்து ஒரு 1 பாட் ரெசிபி. செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுட்டு அதில் கொஞ்சம் பூண்டு போடுங்க. அதில் வந்து 2 காஞ்ச மிளகாய், காஞ்சவே போடும், சும்மா ஒரு அது ஒரு ஃப்ளேவருக்காக காஞ்ச மிளகாவும் போட்டுக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி ஒரு 4 வெங்காயம் போட்டுக்கோங்க. அதில் கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். இப்போ தக்காளி ஒரு 4 தக்காளி போட்டுக்கணும். ஆமாம், பச்சை மிளகா, தக்காளி. ஓகே. இப்போ வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போடணும். மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போடணும். நான் 2 சும்மா ஒரு 2 அழகு தான் நான் அரிசி போட்டு செய்கிறேன், பருப்பு சாதம். 2 அழகு அரிசிக்கு வந்து ஒரு 1/2 அழகு வந்து பருப்பு. அது 2 நல்லா நான் கழுவி வச்சுருக்கேன். இப்போ மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டேன். இப்போ 2 அழகு அரிசிக்கு இப்போது நம்ம 5 அழகு தண்ணி ஊற்றணும். 2 அழகு அரிசி போட்டிருக்கோம்ல, அதுக்கு வந்து இப்போ 4 அழகு நம்ம தண்ணி ஊற்றணும். 4 இல்லைன்னா 5 அழகு கூட தண்ணி ஊற்றிக்கலாம். ஓகே. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி இருக்குது போட போகிறோம். போட்டாச்சு. இப்போ வந்து அது கூட வந்து பெருங்காயத்தூள். பெருங்காயம் ஏமா போடுறாங்க? அது கொஞ்சம் கேஸ் ட்ரபிள்லாம் இருக்கிறவங்களுக்கு பருப்புல, ஆமாம், அது வந்து இது கொஞ்சம் டைஜஸ்ட் ஆகும் நல்லா. ஓகே. பருப்பு ஐட்டம் எது செஞ்சாலும் அது கொஞ்சம் பெருங்காயம் நம்ம சேர்த்துக்கணும். ஓகே. இப்போ அவ்வளோதான். இப்போ வந்து அரிசி நம்ம போட போகிறோம். ஓகே. உப்பு போடணும். எவ்வளோ உப்பு? உப்பு தேவையான உப்பு, அது எல்லாருக்கும் தெரியும் அளவு. ஓகே. இது என்னதுமா? இது வந்து அரிசி பருப்பு 2 சேர்த்து ஊற வச்சுருந்தேன் ஒரு 1/2 hour. என்ன பருப்பு போடணும்? தோரம் பருப்பு தான்.
பச்சை பருப்பு கூட சில பேர் போடுவாங்க, நான் துவரம் பருப்பில் தான் செய்வேன். சரி. என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கா பச்சை பருப்புக்கும் துவரம் பருப்பு? பச்சை பருப்பு வந்து நல்லா வயிற்று குளிர்ச்சின்னு சொல்லுவாங்க. இந்த சம்மருக்குலாம் பச்சை பருப்பு போட்டு செஞ்சால் நல்லது தான். ஓகே. துவரம் பருப்பும் போட்டு செய்யலாம், நல்லாயிருக்கும். சரி. இது கூட வந்து கொஞ்சோண்டு புளி ஊற்றணும். ஓகே. ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து கொஞ்சமாக புளி ஊற்றணும். இப்போ வந்து நம்ம வந்து காய் இப்போ நல்லா வெந்துருச்சு. இறக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி இந்த வேர்க்கடலை காஞ்ச மிளகாய் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை இதை கூட தூவிடணும். ஓகே, அவ்வளோதான். எக்ஸ்ட்ரா டெக்ஸ்சர் அண்ட் ஃப்ளேவர் இருக்கா? ஆமாம், இது வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். Wow! She is a beauty! She... அம்மா இன்னைக்கு என்ன லஞ்சு? இன்னைக்கு வந்து அரிசி பருப்பு சாதம். வாவ், செம்மையாக இருக்கு. வாவ். இதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து சைடு எக் ஆம்லேட். ஓ, மேசிவ் எக் ஆம்லேட். கொத்தவரங்காய் பொரியல். அதானே, ஒரு காய் எப்படினாலும் இருக்குமே. தென் தென் your favorite. Everything is my favorite. Food is my favorite thing. Yes. Thanks, Mom. Welcome. God bless you. God bless you too.